வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் கூகுள் மை பிஸ்னஸ் பேஜில் இருக்கக்கூடிய FAQ அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் வந்து உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் பேஜில் வந்து எப்படி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின், தட் இஸ் FAQ வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த FAQனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். FAQன்றது என்னன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வந்து லேண்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு சேட் பட்டன் இருக்கும், ரைட்டுங்களா? ஒரு சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் சேட் பட்டன் இருக்கும். அந்த சேட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட் ஓனர் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க, ரைட்டுங்களா? இது வந்து லைவ் சேட்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் வெப்சைட் ஓனராக இருந்து அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து ஒரு கஸ்டமரை வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஆஃப்லைனில் இருந்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். அதுக்கான இன்ஸ்டன்ட் ஆன்சர் வந்து அந்த பர்டிகுலர் கஸ்டமர் வந்து கெட் பண்ண முடியாது அந்த டயத்தில், ரைட்டுங்களா? அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அந்த 10 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரையும் நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் அந்த பர்டிகுலர் சைட்டில் வந்துட்டு சேட் பட்டனை கிளிக் பண்ணவும் அவங்களுக்கு வந்து அந்த 10 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த 10 கொஸ்டினில் வந்து அவங்க கிளிக் பண்ணி அந்த ஆன்சர் வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் இருக்கிறப்பையும் உங்கள் பிஸ்னஸ் பற்றின இன்ஃபர்மேஷனை அந்த 10 கொஸ்டின்ஸ் மூலமாக அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் வந்து கொடுக்குறாங்க, ரைட்டுங்களா? இந்த FAQ அப்படின்ற நியூ ஃபீச்சர் வந்து எப்படி வந்து கூகுள் மை பிஸ்னஸ் உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் பேஜில் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரைட்டுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திஸ் ஃபீச்சர் ஹெல்ப்ஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரெஸ்பாண்ட் டு தி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். ஸோ ஒரு கஸ்டமர் உங்கள் பிஸ்னஸை பற்றி அல்லது உங்கள் பிஸ்னஸ் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள் பிஸ்னஸ் பேஜை கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா அதை பற்றி அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் வந்து நீங்கள் டிஃபரெண்ட்டாக நீங்கள் உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் பேஜில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் சேட் பட்டனை கிளிக் பண்ணி அவர் சேட் பண்ணுறப்போ அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்லாம் அவருக்கு வந்து டிஸ்பிளே ஆகும்னு சொல்கிறார், ரைட்டுங்களா? செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, chat functionality only appear on mobile users. இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் வந்து எதில் ஷோ ஆகும் அப்படின்னா ஒன்லி மொபைலில் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும், டெஸ்க்டாப்பில் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகாது, ரைட்டுங்களா? ஸோ டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு யூசர் உங்கள் பிஸ்னஸ்க்கான கீவோட டைப் பண்ணி உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ் அவர் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களோட FAQ வந்து டிஸ்பிளே ஆகாது. பட் மொபைலில் வந்து ஒரு யூசர் லைவாக வந்து உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷனை தேடுறாரு அப்படின்னா அங்கே காட்டக்கூடிய உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் பேஜில் இருக்கக்கூடிய சேட் பட்டனை கிளிக் பண்ணி சேட் பண்ண இனிஷியேட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த FAQ கொஸ்டின்ஸ்லாம் வந்து காட்டப்படும்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? தேர்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் லுக் லைக் கஸ்டமர் சர்வீஸ் சாட் பாட் சொல்கிறாங்க. அதாவது ஒரு கஸ்டமர் ஒரு பிஸ்னஸை பற்றி என்கொயரி பண்ணுறதுக்கு எப்படி சேட் பண்ணி அதுக்கான ஆன்சர் வந்து அந்த பர்டிகுலர் வெப்சைட் ஒன்று வந்து கெட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த FAQ இருக்கும்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் ரெஸ்பாண்ட் டு தி மெசேஜ் இன் டியூ டைம். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்காக சேட் பட்டனில் உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் பேஜை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இந்த FAQ மூலமாக கெட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் யூ ஆர் நாட் ரெஸ்பாண்ட் தி மெசேஜ் வித்தின் 24 hours GMB டீஆக்டிவேட் தி சாட் ஆப்ஷன் இன் யுவர் பிஸ்னஸ், ரைட்டுங்களா? உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் பேஜில் வந்து ஒரு யூசர் ஒரு கொஷின் கேட்டிருக்காரு த்ரூ சேட் மூலமாக கேட்டிருக்காரு அப்படின்னா அந்த சேட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் 24 hours நீங்கள் ஆன்சர் பண்ணல அப்படின்னா கூகுள் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சேட் ஆப்ஷனை வந்து வித்தின் 24 hours நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அந்த சேட் ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணிடுவாங்க உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் பேஜில், ரைட்டுங்களா? அதனால் கஸ்டமர் வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா த்ரூ சேட் மூலமாக கேட்குறாங்கன்னா நீங்கள் 24 hours நீங்கள் கண்டிப்பாக அதை ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகும், ரைட்டுங்களா? பட் நீங்கள் அப்படி பண்ணாதப்போ சஸ்பெண்ட் ஆகிறது வந்து நீங்கள் தடுக்கிறதுக்கு இந்த FAQ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு கஸ்டமர் சேட் பண்ண வரப்போ நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற இந்த FAQலாம் வந்து அவருக்கு டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணி அவர் அதுக்கான ஆன்சர் வந்து அவர் தெரிஞ்சுக்கலாம், ரைட்டுங்களா? அப்போது நம்ம வந்து அந்த கொஸ்டினை வந்து பார்க்கலாட்டியும் கூட அதுக்கான ஆன்சர் வந்து அவங்க அந்த பர்டிகுலர் FAQ மூலமாக கெட் பண்ண முடியும்னு சொல்ல வரேன், ரைட்டுங்களா? அதனால் உங்களோட சேட் ஆப்ஷன் வந்து டிசேபிள் ஆகாமல் இருக்கிறத வந்து நீங்கள் தடுக்க முடியும், ரைட்டுங்களா? ஒரு யூசர் கொஸ்டினை ரைஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் நீங்கள் 24 hours கொடுக்கல அப்படின்னா ரெஸ்பாண்ட் ஆகும். ஆனால் FAQ ஆட் பண்ணுறது மூலமாக அந்த கொஸ்டினை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த 10 கொஸ்டின்ஸ்லேயே அவர் கிளிக் பண்ணி அதுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்க முடியும். அப்போது வந்து அந்த ரிப்ளைக்கான அந்த டிலே வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கம்மியாகுதுன்னு சொல்ல வரேன், ரைட்டுங்களா? தென் லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டோன்ட் ஆஸ்க் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் டு சென்ட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஒருவேளை நீங்கள் கஸ்டமரோட வந்து சேட் பண்ணுறீங்க த்ரூ கூகுள் மை பிஸ்னஸ் மூலமாக நீங்கள் சேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கஸ்டமர்கிட்ட இருந்து எந்த காரணத்தை கொண்டும்
கிரெடிட் கார்டு நம்பர், சோசியல் செக்யூரிட்டி நம்பர், லாகின் கிரெடென்ஷியல், இந்த மாதிரி வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க ரைட்டுங்களா. ஸோ கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ் இந்த மாதிரி நீங்கள் சேட் ஆப்ஷனில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க ரைட்டுங்களா. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கேட்காதீங்க ரைட்டுங்களா. சரி, இந்த FAQ வந்து நம்ம எப்படி வந்து லைவாக ஆட் பண்ணுறது நம்மளோட கூகுள் மை பிஸ்னஸ் பேஜில் அப்படின்றத இப்போ லைவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கூகுள் போய்க்குங்க ரைட்டுங்களா. கூகுளில் போய்ட்டு உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியில் வந்து லாகின் ஆகிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துங்க. என்னோட கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ் வந்து நான் கிரியேட் பண்ண கூகுள் மை பிஸ்னஸ் பேஜோட ஜிமெயில் ஐடியில் தான் இந்த இடத்துல நான் லாகின் ஆகிருக்கேன். ஸோ இந்த இடத்துல கூகுளில் போய்ட்டு மை பிஸ்னஸ் சொல்லி டைப் பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஒன்ஸ் நீங்கள் மை பிஸ்னஸ் சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த இமெயில் ஐடி வச்சு நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ் கிரியேட் பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடியில் எத்தனை கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ் வந்து கிரியேட் பண்ணீங்களோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும் ரைட்டுங்களா. ஸோ என்னோட கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இந்த இடத்துல moov1985@gmail.com இந்த பர்டிகுலர் ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி நான் அந்த இடத்துல 3 பிஸ்னஸ் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் 2 வந்து வெரிஃபை இருக்குது, ஒன்று வந்து பெண்டிங்கில் இருக்கு ரைட்டுங்களா. அப்போது இந்த இடத்துல நீங்கள் மை பிஸ்னஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விசிபிள் ஆகலை அப்படின்னா நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ் வந்து கிரியேட் பண்ண ஜிமெயில் ஐடி வர, நீங்கள் லாகின் பண்ணியிருக்கிற ஜிமெயில் ஐடி வர, கூகுளில் வந்து லாகின் பண்ணியிருக்கிற ஜிமெயில் ஐடி வர ரைட்டுங்களா. அதனால் செக் பண்ணி பார்த்துங்க எந்த பர்டிகுலர் ஜிமெயில் ஐடியில் வந்து நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ் கிரியேட் பண்ணீங்களோ அதே ஐடியில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க கூகுளில் ரைட்டுங்களா. கூகுள் லாகின் பண்ணிட்டு டைப் மை பிஸ்னஸ். இப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்னென்ன மை பிஸ்னஸ் பேஜ்லாம் கிரியேட் பண்ணீங்களோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நான் டெமோக்காக இன்றைக்கி வந்து இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட்டு விஷ்ணு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் பேஜ் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த செகண்ட் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னாக்கும் FAQ வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் ரைட்டுங்களா. பட் அதனால் இன்றைக்கி டெமோ காட்டுறதுக்காக இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் பேஜ் எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல வியூ ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அதோட ப்ரொஃபைல் செக்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ரைட்டுங்களா. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் நாலேஜ் பேனல்னு சொல்லுவாங்க இது பேர். இந்த நாலேஜ் பேனலில் பார்த்தீங்கன்னாக்கும் உங்கள் பிஸ்னஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கும் எடிட் ப்ரொஃபைல், ப்ரொமோட், கஸ்டமர்ஸ் அப்படின்ட்டு ஒரு 3 டேப் இருக்கும் ரைட்டுங்களா. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லேர்ன் மோர் அபவுட் யுவர் ப்ரொஃபைல், ஃபினிஷ் யுவர் ஆட், கெட் கஸ்டம் இமெயில், தென் கெட் யுவர் ஃபஸ்ட் ரிவ்யூஸ், ஆட் அப்டேட், கிரியேட் அண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் டச் பண்ண வேண்டாம். இதில் கஸ்டமர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டப்படும் ரைட்டுங்களா. ரிவ்யூஸ், மெசேஜஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டப்படும். இதில் மெசேஜஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நீங்கள் உங்களோட கஸ்டமரோட நீங்கள் சேட் பண்ணிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் மெசேஜ்லாம் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். இதில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு 3 வெர்டிக்கல் டாட் இருக்கும் ரைட்டுங்களா. இந்த பர்டிகுலர் 3 வெர்டிக்கல் டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மெசேஜிங் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் காட்டப்படும். ஃபஸ்ட்டு வந்து டர்ன் ஆன் சேட் ஆப்னு இருக்கும், இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. சென்ட் ரீட் ரிசிப்ட்னு இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னாக்கும் வெல்கம் மெசேஜ் இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ இந்த வெல்கம் மெசேஜ்ன்றது வந்து ஒரு கஸ்டமர் மொபைலில் வந்து உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் சேட் பட்டனை கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு எடுத்துமே அந்த வெல்கம் மெசேஜ் வந்து என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஹாய் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு வெல்கம் டு டிஜிட்டல் விஷ்ணு ஏஜென்சி, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ. ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ரைட்டுங்களா. ஸோ இந்த வெல்கம் மெசேஜோட டோட்டல் கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கும் 120 கேரக்டருக்குள்ள இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ அந்த இடத்துல நான் 59 கேரக்டர் யூஸ் பண்ணிட்டேன். ஒன்ஸ் அந்த வெல்கம் மெசேஜை டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த வெல்கம் மெசேஜ் வந்து சேவ் ஆயிரும். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னாக்கும் மேனேஜ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்களா, இதுதான் கூகுள் மை பிஸ்னஸ் பேஜில் வந்து அப்டேட் பண்ணிக்கிற ஒரு நியூ ஆப்ஷன். இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்களாக்கும் அப் டு 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் ஆட் பண்ணி காட்டுறேன். அதை வந்து நீங்கள் இதே மாதிரி நீங்கள் 10 கொஸ்டின் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஆட் கொஸ்டின் பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ கொஸ்டினை பொறுத்தவரை 40 கேரக்டர் தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஹவு கேன் ஐ ரீச் டிஜிட்டல் விஷ்ணு ஏஜென்சி, கொஸ்டினை பொறுத்தவரை ஹவு கேன் ஐ ரீச் டிஜிட்டல் விஷ்ணு ஏஜென்சி அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன். இதோட டோட்டல் கேரக்டர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் 38 கேரக்டர் ரைட்டுங்களா. ஸோ டோட்டலாக 40 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 40 கேரக்டருக்குள்ள தான் நீங்கள் டைப் பண்ண முடியும் ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு மேலே டைப் பண்ணாலும் அந்த கேரக்டர் வந்து டைப் ஆகாத அந்த இடத்துல ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சரை பொறுத்தவரை 500 கேரக்டர் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க ரைட்டுங்களா. ஸோ டெமோ பர்பஸ்க்காக நான் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஆன்சர் இருக்குது, அந்த ஆன்சர் நான் வந்து டைப் பண்ண விரும்புகிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷனில் நான் போஸ்ட் பண்ணுறேன் ரைட்டுங்களா.
ஸோ போஸ்ட் பண்ணுறப்ப யூ கேன் ரீச் டிஜிட்டல் விஷன் ஏஜென்சி பை https://digitalvisionagency.com and you can call us அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ரைட்டுங்களா. ஸோ இதோட டோட்டல் கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா 106 இருக்குது. இது நீங்கள் 500 கேரக்டர் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ஆன்சர் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல சேவ் கொடுங்க ரைட்டுங்களா. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து இந்த இடத்துல சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்கள் ஆட் கொஸ்டின் கொடுத்து ரிமைனிங் அந்த 9 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 10 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நீங்கள் ஏதாவது டைப் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆல்ரெடி நீங்கள் போஸ்ட் பண்ண அந்த பர்டிகுலர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து டெலிட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ டெலிட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த சைட் ஆரோ பார்த்தீங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல டெலிட் இருக்கும். இந்த டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்களாக்கும் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து டெலிட் ஆகிடும் ரைட்டுங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அரௌண்ட் 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு வந்து அது எனேபிள் ஆக ஆரம்பிக்கும் ரைட்டுங்களா. சரி, இதில் இப்போ நம்ம டைப் பண்ணது வந்து நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மொபைல் யூசர்ஸ் மட்டும் தான் அது காட்டப்படும். டெஸ்க்டாப்பில் டைப் பண்ணுறவங்களுக்கு வந்து காட்டப்படாது ரைட்டுங்களா. என்னோட இன்னொரு பிஸ்னஸ் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து அந்த இடத்துல ஷோ பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஜஸ்ட் இந்த இடத்துல கூகுளில் போய்ட்டு மை பிஸ்னஸ் சொல்லி டைப் பண்ணுறேன். இதில் டிஜிட்டல் விஷ்ணு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர் இருக்குது. இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் வந்து நான் வியூ பண்ணுறேன். வியூ பண்ணிட்டு இந்த இடத்துல கஸ்டமர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கஸ்டமர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டமர்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் மெசேஜஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த 3 வெர்டிகல் டாட்டா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மெசேஜிங் அண்ட் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து மேனேஜ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நான் அப் டு 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த இடத்துல எனக்கு வந்து ஆட் கொஸ்டின்றது வந்து எனேபிள் ஆகலை ரைட்டுங்களா. பட் இன்னொரு பிஸ்னஸ் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் ப்ளஸ் போட்டு ஆட் கொஸ்டின் இருந்துச்சு ரைட்டுங்களா. அப்போ ரிமைனிங் 9 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் பேஜில் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் பிஸ்னஸில் வந்து நான் 10 கொஸ்டின்ஸுமே ஆட் பண்ணனால எனக்கு வந்து கீழே வந்து இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல ரைட்டுங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் வந்து மொபைல் எப்படி வியூ ஆகுது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன் ரைட்டுங்களா. ஸோ உங்கள் மொபைலில் போய்ட்டு மேப்ஸ் அப்படின்ற அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் இதில் மேப்ஸ்ன்ற அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்கும் சர்ச் கேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்கள் பிஸ்னஸ்க்கான கீவேர்டை டைப் பண்ணுங்கள். நான் அந்த இடத்துல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நியர் மீன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்கள் நியர்பை லொக்கேஷனுக்கு கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதில் நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் என்னோட பிஸ்னஸ் பேஜ் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கும் வேறு பிஸ்னஸ் பேஜ்லாம் ஷோ ஆகுது. நான் அந்த இடத்துல என்னோட பிஸ்னஸ் பேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு கீழே பாருங்களேன் ஷேர் சேட் அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன் காட்டப்படும். அதில் சேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ண அந்த FAQ கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் ரைட்டுங்களா. இதில் FAQ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கும் அரௌண்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் டோட்டலாக 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 10 கொஸ்டின்ஸில் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வேணும்னா see more FAQs பார்த்தீங்களா லாஸ்ட்டாக அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 5 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து டோட்டலாக 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரைட்டுங்களா. அப்போது ஒரு கஸ்டமர் வந்து இப்போ மொபைல் மூலமாக என்னோட கூகுள் மீ பிஸ்னஸ் பேஜை பற்றி சேட் பண்ண விரும்புகிறாரு அப்படின்னா இந்த சேட் பட்டனில் வந்து இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை அவர் கிளிக் பண்ணாருனாக்கும் அதுக்கான ஆன்சரும் அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். எக்ஸாம்பிள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கும் வாட் சர்டிஃபிகேஷன் ஆர் ப்ரொவைடட் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து அதுக்கான ஆன்சரும் அந்த கொஸ்டின்ஸ் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒருத்தர் கிளிக் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு எப்படி மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல அதை கிளிக் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், கிளிக் பண்ணாருக்கும் அந்த இடத்துல வந்து அதுக்கான ஆன்சர் வந்து டிஸ்பிளே ஆகும் ரைட்டுங்களா. ஒன்ஸ் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்ததுக்கப்புறம் திரும்ப அவர் வந்து see more FAQ அப்படின்றது கிளிக் பண்ணார் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வேணுமோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் அவர் கிளிக் பண்ணி அதுக்கான ஆன்சர் வந்து தெரிஞ்சுக்கலாம் ரைட்டுங்களா. இது வந்து ஒன்லி மொபைலில் மட்டும்தான் அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினை வந்து கிளிக் பண்ணி அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கிறது மூலமாக அவர் வந்து ஒரு மெசேஜை டைப் பண்ணி அந்த மெசேஜுக்கு வந்து 24 ஹவர்ஸ் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்றத அதை ஃபீல் பண்ண மாட்டார் ரைட்டுங்களா. அதே இடத்துல நீங்களும் அந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க 24 ஹவர்ஸ் பார்க்க மாட்டீங்க அப்படின்னா இந்த சேட் ஆப்ஷன் வந்து கூகுள் வந்து உங்களுக்கு டிசேபிள் பண்ணிடுவாங்க ரைட்டுங்களா. அதுலேருந்து அந்த சேட் ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணுறதுலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகணும்னா இந்த மாதிரி நீங்கள் FAQலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் பிஸ்னஸ் பேஜுக்கு ஏற்ற மாதிரி FAQ வந்து உங்களோட கூகுள் மீ பிஸ்னஸ் பேஜில் போய்ட்டு ஆட் பண்ணி
அதை வந்து கஸ்டமருக்கு வந்து நீங்கள் வியூ பண்ணலாம் ரைட்டுங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்தவரை எப்படி வந்து FAQ வந்து உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் பேஜில் வந்து ஆட் பண்ணுறது, அதை எப்படி வந்து மொபைல் யூசர்ஸ்க்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்க நான் நம்புகிறேன். சப்போஸ் இதில் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி வந்தாலோ, சப்போஸ் இது டிஸ்ப்ளே ஆகாமல் இருந்தாலோ, அதை பற்றின ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதில் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த பர்டிகுலர் FAQ வந்து எனேபிள் ஆகிறதுக்கு வந்து மினிமம் 24 to 48 hours ஆகும். ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் அது வந்து வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்லாம் உங்கள் மொபைலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றின ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் மை பிஸ்னஸ் பேஜோட ஒரு அப்டேட்டடாக இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.